தென்சென்னையில் அதிமுக வெற்றி உறுதி செய்யப்பட்டு விட்டதாக அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் கூறியுள்ளார். இதுகுறித்து சென்னை விருகம்பாக்கத்தில் அவருடன் நமது செய்தியாளர் சுகந்தகுமார் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். தென்சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் நம்மோடு இருக்கிறார். அவரிடம் ஒரு சில கேட்கலாம். சார் வணக்கம் சார். சார் 4 நாட்களாக தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிட்டு வரீங்க, மக்கள் நிறைய போய் பார்க்குறீங்க, என்ன மாதிரி வரவேற்பு இருக்குது சார்? போகக்கூடிய எல்லா இடத்திலும் மக்களுடைய வரவேற்பு மிகுந்த மகிழ்ச்சியுடன் உற்சாகமாக மக்கள் வரவேற்கிறார்கள். கட்சிக்கார ஒரு பக்கத்தில் எழுச்சி, மக்களுடைய மகிழ்ச்சி. நாங்கள் அவங்கக்கிட்ட வணக்கம் வச்சோன்னா அவங்க ரெட்டையில காமிச்சு உங்களுக்கு தான் வாக்களிப்பேன்ற விதத்தில், ஏன்னா நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு வரீங்க. ஒட்டுமொத்தமாக அவர்கள் முகத்திலே மகிழ்ச்சி, அவர்கள் நம்பிக்கை நட்சத்திரம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் வருகிறார் என்ற மகிழ்ச்சியில் அவங்க ரெட்டையில வந்தால் நம்ம உரிமை பாதுகாக்கப்படும், மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி கண்டிப்பாக திட்டங்கள் கொண்டு வரும் என்ற அவர்களிடத்தில் நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கையின் வெளிப்பாடு தான் இதெல்லாம் பார்க்கக்கூடிய வரவேற்பு எல்லாமே. ஏற்கனவே நாடாளுமன்ற உறுப்பினர் இருந்திருக்கீங்க, இந்த முறை வெற்றி வாய்ப்பு எப்படி சுலபமாக இருக்குங்களா இல்லை ஏதாவது சவால் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, இந்த களத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி உறுதி செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஒரு வெற்றியாக இருக்கின்றது. களத்தில் திமுகவை பொறுத்தவரையில் நாங்கள் அதை டெபாசிட் இலக்குகின்ற வகையிலே எங்களுடைய செயல்பாடு ஒட்டுமொத்தமாக இருக்கும். அந்த வகையில் தான் மாவட்ட கழக செயலர் எல்லாருமே இணைந்து அதற்கான பணியில் ஈடுபடுறோம். கழகத்தில் இருக்கக்கூடிய கழக தோழர்கள் தினமும் வீடு வீடாக சென்று பிரச்சார பணிகளை, ஒன்று திமுக அரசு அது செய்திருக்கக்கூடிய துரோகம், இன்னொன்று திமுக எம்பி தென்சென்னை தொகுதிக்கு எதுவும் செய்யாத விதம், இதெல்லாம் மக்களிடத்தில் எடுத்து கூறி வாக்குகள் செய்கின்ற பணியில் நாங்கள் ஈடுபட்டுருக்கோம். நம்ம பிரச்சாரம் செய்கின்ற இடம் சாலி கிராமம். இதே சாலி கிராமத்தில், ஏன்னா நான் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர், நம்ம தொகுதிக்கு செய்த துரோகங்களில் ஒன் ஆஃப் த விஷயம் நான் சொல்லிக்கூடிய இந்த சாலி கிராமம் சார்ந்தக்கூடிய விஷயம். இந்த சாலி கிராமத்தில் தான் இவங்க திமுக எம்பியாக இருக்கும்போது திமுக இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம் நடந்தது, ஒரு பொதுக்கூட்டம் நடந்தது. அதில் 2 திமுக இளைஞரணி நிர்வாகிகள் ஒரு பெண்ணை பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்துகிறார்கள், துன்புறுத்துகிறார்கள். அங்கே விருகம்பாக்கம் எம்எல்ஏ அவர் வராரு, என்ன செய்கிறாருன்னா அந்த திமுக இளைஞரணி நிர்வாகிகளை காப்பாற்றுகின்ற நடவடிக்கையில் கேஸ் எதுவும் பதிவு செய்யாத விதத்தில் அவர் நடவடிக்கை எடுக்கிறாரு. என்ன செய்கிறாரு, கிட்டத்தட்ட 24 மணி நேரம் கழித்து தான் எஃப்ஐஆரே பதிவு செய்யப்படுது. அதிலும் கிட்டத்தட்ட 5 நாள் கழித்து தான் அரெஸ்டே செய்யப்படுகிறார்கள். இப்படி அதுவும் நம்முடைய எடப்பாடி கே பழனிசாமி கண்டன குரல்கள் எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டம்லாம் நாங்கள் நடத்துவோம் என்று சொன்னதுக்கு பின்னால் தான் இந்த நடவடிக்கை எல்லாமே. ஒளிப்பதிவாளர் சிவாவுடன் செய்தியாளர் சுகந்தகுமார், நியூஸ் 7 தமிழ், சென்னை.